ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கிற மாதிரி ஒரு படத்தோட கதை தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ரிலேட்டடான படம் தான். இந்த படத்தில் ஃப்ரீ சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஊர் கிடையாது, அது ஒரு கேம் தான். அந்த கேமுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் தான் ஃப்ரீ சிட்டி. அதனால் அந்த கேமோட பேருமே ஃப்ரீ சிட்டி தான். பொதுவாகவே நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது நிஜ உலகத்தில் நாம் மட்டும் இருக்கிறோம், நம்மளை சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்கள, அதே மாதிரியே கேமில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளேயர் மட்டும் கேமுக்குள்ளே இருந்தால் பத்தாது. அதனால் ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ்ல எல்லாமே பிளேயர் மட்டும் இல்லாம அந்த ஊருக்குள்ளார எப்படி நிஜ உலகத்துல மனுஷங்களா இருக்காங்களோ அதே மாதிரியே நிறைய பேர் இருக்கணுங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மூலமா நிறைய பாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது நிறைய அவதார்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் ஒரு சிலர் ரோட்ல நடந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க நடந்துட்டே மட்டும்தான் இருப்பாங்க. போலீஸ்காரங்க கார்ல போயிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டேஷன்ல இருப்பாங்க. திடீர்னு நம்ம ஷூட் பண்ணோம்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராம் போட்டாங்களோ அதே மாதிரியே வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பீஸா கடையில வேலை செய்யறவங்க அந்த வேலை செய்யற இடத்துல மட்டுமே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு போட்ட ப்ரோக்ராம் அதுதான். நீங்க கடையில போய் ஏதோ வாங்குனீங்களா அதை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேம்குள்ள நடந்துட்டு இருக்கும். நாம மட்டும்தான் என்ன வேணா பண்ணுவோம். மற்றபடி கேம்குள்ள இருக்கிற மற்ற ஆளுங்க எல்லாமே அந்த கேமுக்காக செய்யப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராம்ல என்ன இன்புட் கொடுத்தாங்களோ அதுக்கான வேலையை மட்டும்தான் அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கேம்குள்ள இருக்கிற ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமால செய்யப்பட்ட ஒரு உருவம், அந்த உருவம் தான் இந்த படத்தோட ஹீரோவே. அந்த பாட்டு தான். பாட்டோட பேர் என்னன்னா காய். அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட வேலை என்னன்னா பேங்க்ல தான் ஒர்க் பண்றாரு. டெய்லி எந்திரிப்பாரு, ட்ரெஸ் பண்ணுவாரு, பேங்க்குக்கு போவாரு. பேங்க்ல என்ன பண்ணணுமோ அதே இடத்துல நின்றுக்கிட்டு வரவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் பிளேயர் யாரோ வந்து பேங்க் கொள்ளையடிக்க வரும்போது கீழே படுத்துக்குவாங்க பயந்துட்டு. அவ்வளவுதான். அங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்டிட்டு அந்த கேமர் பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து பணத்தை அட்டையை போட்டு போயிடுவான். இதுதான் அந்த கேம்ல நடக்கும். இவரோட வேலை என்னன்னா இதுதான். எத்தனை நாள் ஆனாலும் இதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு போட்ட ப்ரோக்ராம். இப்படி அந்த காய் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மூலமாவே செயல்பட்டு இருப்பாரு ஒரே மாதிரியே. ஆனா ஒரு நாள் ஒரு உண்மையான பிளேயர், அதாவது ஒரு பொண்ணு, அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அதாவது அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் காய், அவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போவா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவார். ரியாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிடுவாங்க. ஸோ இதை பார்த்து அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேமுக்கு வெளியே இருந்தே ரியாக்ட் பண்ணுவா. என்னடா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நமக்கு ரிப்ளை பண்ணிட்டு போகுது, சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கும். சரி, அப்புறமேட்டு அப்படியே விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காய் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு எங்க போனாலும். அந்த பொண்ணு என்ன பண்றானா அவன் ஏன் இந்த கேம் இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கானா, ஆக்சுவலி அவ தான் இந்த ஏஐ ப்ரோக்ராம் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கேம்குள்ளார இந்த ஃப்ரீ சிட்டி மட்டும் இல்லாம தனியா ஒரு ஏரியாவையும் கிரியேட் பண்ணிருப்பா. அதையெல்லாம் இந்த கேம் கம்பெனியோட ஓனர் பாத்தீங்கன்னா ஆட்டையை போட்டான். ஆக்சுவலி இவளோட ஏஐ ப்ரோக்ராம் இது எல்லாத்தையுமே, அதாவது இவளோட ஐடியாவை இவகிட்ட இருந்தே திருடி இந்த கேம்குள்ள இன்புட் பண்ணி கேமை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு பலனையுமே அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்கல, அப்படியே வந்து ஏமாத்திட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மக்களுக்கு உண்மையான கேமர்ஸ்க்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கேம்குள்ளாரே இறங்கி அவ கிரியேட் பண்ண அந்த ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும், என்னை ஏமாத்தி இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கேம்குள்ள இறங்கி பிளே பண்ண வந்திருக்கா. அதாவது அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பொண்ணோட வேலை. இந்த பொண்ணு போயிட்டு இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம ஹீரோ காய் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் ஹீரோயின் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறா, நீ வந்து கேம்குள்ள ரெடி பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான், நான் வந்து நிஜ உலகத்தில் இருக்கிற ஒரு ஆளு, நான் இங்க ஒரு பிளேயரா இருக்கிறேன். நம்ம ஹீரோவால பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது. ஆக்சுவலி நான் உண்மையாலுமே ஒரு உயிர் தான் அப்படின்னு நினைச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோயின் சொல்லும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னைக்காவது இந்த சிட்டியை விட்டு நீ வெளியே போயிருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிப்பாங்க. அவங்க சொன்னதை செஞ்சே பார்க்கலான்னு அந்த சிட்டியை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பீச் கிட்ட வருவாங்க. ஆனா அந்த பீச்சை தாண்டி பாத்தீங்கன்னா போகவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அவங்க வெளியே போக ட்ரை பண்ணும்போது உடம்பு அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஸோ அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, ஓகே நாம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் போல, இது வந்து நிஜ உலகமே இல்லை அப்படின்னு அந்த நம்ம ஹீரோ ஏஐக்கு பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கேமுக்குள்ள எதுக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ எத்தனாவது லெவல்ல இருக்கிற ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதனால ஹீரோயினையே பார்த்தீங்கன்னா அவங்களோட லெவலை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 195 அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட லெவலை காமிக்கும் போது ஒன்னுல தான் இருக்கு. ஸோ அவங்க இன்னும் பிளே பண்ணவே ஆரம்பிக்கல. ஃப்ரீ
சிட்டி அப்படிங்கிற இந்த கேம்குள்ளார ஒரு சிலர் மட்டும் கண்ணாடி போட்டுட்ருப்பாங்க. அப்படி யாரெல்லாம் கண்ணாடி போட்டுட்ருக்காங்களோ அவங்க தான் பிளேயர்ஸ். கண்ணாடி போடாமல் இருக்கிறவங்கலாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். நம்ம ஹீரோ ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தானாகவே சிந்திக்க ஆரம்பித்து என்னென்னமோ பண்ணும்போது ஒரு உண்மையான பிளேயரை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு கண்ணாடி எடுத்து போட்டுக்குவாங்க. அப்படி அவங்க அந்த கண்ணாடி போடும்போது தான் அவங்களும் ஒரு பிளேயராகவே மாறிடுவாங்க. அதாவது ஒரு பிளேயருக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் அந்த கேமில் இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும். என்ன வேணால் பண்ணலாம், என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இவங்களும் யூஸ் பண்ணலாம். நிறைய மணி, அப்புறம் ஹெல்த் கிட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேம்குள்ளார அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கண்ணாடி மூலமாக. ஸோ அவங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நிறைய கேம் ப்ளே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சரி நாமளும் கேம் ப்ளே பண்ணலாம், நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம், அப்போ தான் நம்ம நினச்ச விஷயத்தெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் கூட சண்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு கேமில் இதெல்லாம் நடக்கும் தானே, ஆனால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க வீக்காக தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆக்கிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஹீரோக்கே புரிய ஆரம்பிச்சது, ஓகே நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அதனால வேணும்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற நிறைய பேரை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பாயிண்ட் கிடைக்குது, அவங்களோட லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ நிறைய கேமர்ஸ்க்கு மத்தியில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உலகம் பூரா இந்த கேம் ரீச் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் கம்பெனி ஓனருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுது. என்னடா இந்த கேமில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, நாம நினைச்ச இதெல்லாம் மீறி அப்படின்னு கம்பெனி ஓனர் பார்த்தீங்கன்னா அடுத்து புதுசாக ஒரு கேம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு கேம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த கேம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கேமுக்குள்ளே வச்சுக்கிற அந்த சீக்ரெட்டான ஒரு ஏரியா, அதாவது நம்ம கம்பெனி ஓனர்லாம் மறைச்சி வச்சுக்கிறாங்கல்ல, அவ கிரியேட் பண்ணதை அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறது அந்த கம்பெனி ஓனருக்கு பிடிக்காததுனால என்ன பண்ணுவோன்னா அந்த கேமையே ரீபூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணிட்டா ப்ரோக்ராமில் திரும்ப ரீசெட் ஆயிரும்ல, திரும்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக மொபைல் ஆன் ஆகுதுல, அந்த மாதிரி கேமை ரீபூட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப நார்மலாக அவங்களோட ப்ரோக்ராம் என்னமோ அதே மாதிரியே செயல்படலாம் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி என்னென்னமோ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிளேயரை வந்து ட்ரை பண்ணியும் ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாது, எப்பயும் மாதிரி பேங்க்லேயே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிஸ் பண்ணுவாங்க ஒரு சரியான நேரத்தில். அந்த கிஸ்ல பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம ஹீரோக்கு பல விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரோக்ராம் எல்லாமே திரும்ப ரீபில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாரு. ஹீரோயினி இந்த மாதிரி கேம்குள்ளார அவ கிரியேட் பண்ண அந்த ஒரு ஏரியாவை தொலைவிட்டு இருக்கிறத அந்த கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறா. அதனால அந்த கேம்ல இருந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கேம்குள்ளே இருந்து மறைஞ்சு போயிடுறா. அப்படி மறைஞ்சு போகிற அந்த ஒரு நேரத்தில் ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை மட்டும் எப்படியே ஒன்று கிராஸ் பண்ணி போயிரு, நான் சொன்ன இடத்த நீ கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு வந்து சொல்லிடுறா. அப்படியே மறைஞ்சியும் போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கேம் கம்பெனி ஓனரால் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஹீரோ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியாத மாதிரி புதுசாக யாரையும் இறக்கி விடுவாங்க. அவங்க கூடலாம் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து எப்படியோ ஒன்று அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போக ட்ரை பண்ணுறாங்க. எப்படியோ ஒன்று கிராஸும் பண்ணிடுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உண்மையாலுமே ஹீரோயினியால் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த புது ஏரியாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா கேமர்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்லைனில் பார்த்துடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹீரோயினி நினைச்ச விஷயம் நடந்துருச்சு. அது இல்லாமல் இந்த கேம் கம்பெனிக்காரங்க ஏமாத்தினதும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்கள என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புதுசாக வரப்போகிற கேமும் வரப்போகிறதுல எல்லாருமே இந்த ஃப்ரீ சிட்டி கேமையே நிறைய பேர் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமுக்குள்ளே இருக்கிற நம்ம ஹீரோ அவரும் பார்த்தீங்கன்னா கேமில் ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இப்படியே இந்த படம் முடியுது. ஓகே கைஸ், நிறைய கேம் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவி தான். இந்த மூவிக்காக இவங்க சூஸ் பண்ண கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்குள்ளே காமிச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒன்ஸாக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.